Hi guys, welcome back to channel. So இப்போ நீங்க பார்த்துருக்கிற ஒரு சூப்பரான லவ் ஃபில் BGM பேக்கேஜ் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ எப்படியே இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி வாங்க அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து 916 ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நான் ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கோல்டாக இருக்குது கைஸ், அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே அந்த இமேஜ் ப்ளூ கலர் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்ன்றதை கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்களா, ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அப்படியே உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறோம், பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை நார்மலாக ஆட் பண்ணுறது தான். ஸோ இப்போ முன்ன எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் ஃபில்லை கொடுத்து இந்த பாக்ஸை கொடுத்துட்டு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுத்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் கைஸ் ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுனாக்கா நான் மெட்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ தலைவலி வேறு படுத்துனே தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே இருக்கேன். ஸோ ஓகே, லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி இதில் அந்த மேலே ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சரியாக தெரியாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் அப்படியே நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த HDR லுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற செட்டிங்கிறதை கிளிக் பண்ணிவிட்டு இது ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 தான் இருக்கும், நீங்கள் 60 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இதில் வேறு எதாவது நீங்கள் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.